இது வானத்தின் வாசல். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். என்னை சாட்சியாக நிறுத்தின ஏசப்பாய்க்கு கொடாகொடி ஸ்தோத்திரம். நான் இந்து குடும்பத்தை சேர்ந்தவள். நான் இங்கு வந்து ஒரு வருஷம் ஆகிறது. நானும் எங்கள் குடும்பத்தோடு எங்கள் மருமகளும் நானும் என் குடும்பத்தோடு இங்கே வந்தோம். கண்ணுக்கு பைபிள் வாசிக்க முடியாது. நான் பைபிள் வாசிப்பேன், கொஞ்சம் கொஞ்சம் வாசிப்பேன். இங்கே வந்து கொஞ்ச நாள் நல்லா தான் வாசித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கண்ணுக்கு தெரியாது, எல்லாமே மறைவாதானே இருக்கும். அப்போ நான் பாஸ்டர் வந்தாலே சொன்னேன், பாஸ்டர் எனக்கு பைபிள் படிக்க முடியல, எனக்கு கண்ணு தெரியல அப்படின்னு. அப்போ பாஸ்டர் ஜோம் பண்ணினார். பிறகு கொஞ்ச நாளுக்கு அப்படியே தான் இருந்து, பிறகு திடீர்னு எனக்கு வீட்டில் பேர பிள்ளை எல்லாம் என்ன சொல்லும், பாட்டி இனி உங்களை வந்து 1ஆம் கிளாஸில் கொண்டு சேர்க்கும் பாட்டி, நீங்கள் பாருங்க எங்கள் கூட வந்து படிங்க, அப்போ உங்களுக்கு கண்ணு தெரியும், படிக்கலாம், உங்களுக்கு தெரியாது. நான் தப்பு தப்பாக படிப்பேன், எனக்கு கண்ணு தெரியாததுனால தப்பு தப்பாக படிப்பேன். அதுகள்கிட்ட சொல்லுவேன், நான் தப்பு தப்பாக பேசினாலும் நீங்கள் வந்து சிரிக்காதுங்க மக்களேன்னு சொல்லுவேன். அது உங்களை 1ஆம் கிளாஸில் கொண்டு நான் உங்களை சேர்க்க மக்களே பாட்டி நீங்கள் வாருங்க அப்படின்னு அதுவா சொல்லும். ஆனால் நான் பிறகுங்க நல்ல ஆளுக்கு ஜோம் பண்ணினேன். ஆண்டவரே எனக்கு கண் பார்வையே தாரும், எத்தனையோ இந்த குருடர்களுக்கு பார்வை கொடுத்தீர், எனக்கு கண் பார்வையை தாரும் ஆண்டவரே, எனக்கு பைபிள் படிக்க, நீங்கள் வேற ஒன்றுமே செய்ய, பைபிள் படிக்க எனக்கு கண் பார்வையை தாருன்னு ஆண்டவர்கிட்ட நல்லா அழுது ஜோம் பண்ணேன். விடுதலை பெருவிழா அன்னைக்கு இங்கே இதில் ஜோம் பண்ணிட்டு இங்கே ப்ரேயர் பண்ணி முடிஞ்சு பைபிளை எடுத்து நான் படிக்கிற நேரத்தில் கண் எனக்கு நல்லா தெரிந்தது. அப்போ ஆனால் வீட்டில் போனால் தெரியாது, இங்கே வந்தால் நல்லா தெரிஞ்சு. அப்போ நான் ஆண்டவரே எனக்கு கண் பார்வை தந்ததே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல இதான். அதுக்கப்புறம் இப்போ எனக்கு நான் நல்லா பைபிள் படிக்க நல்லா எனக்கு கண்ணு தெரியுதா. இதான் ஆண்டவருக்கு என்னை சாட்சியாக நிறுத்தின ஏசப்பாய்க்கு கொடாகொடி. பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்கள் சந்தோஷத்தின் நேர் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் சந்தோஷத்தின் நேர் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வருகிற தேவ பிள்ளைகளை நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க, மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. பிரியமானவர்களே, உங்களுக்காக நாங்கள் ஏதாகிலும் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிப்போம். நிச்சயமா கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்களை செய்வார். ஆனா உங்களுடைய ஜெபத்துல நீங்க எங்களுக்காக ஜெபிக்கணும். உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு மிக மிக முக்கியம். உங்களுடைய உதாரத்துவமான ஜெபத்தினால் நீங்கள் எங்களை தாங்கும்படி மிகுந்த அன்போடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய திருச்சபையானது கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகாமையிலே கொட்டில்பாடு என்கிற பகுதியில் இருக்கிறது நியூ இந்தியா சபை. இந்த ஊழியர்களுக்காக ஜெபியுங்கள். எல்லா வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10:30 முதல் 1 மணி வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் 10:30 முதல் 1 மணி வரைக்கும் ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது. தேவ பிள்ளைகள் ஜெபிக்கும்படி நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்திலே நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தை, சிலுவை மரணத்தின் மூலமாய் இயேசு நமக்கு கொடுத்த நன்மைகள். உலகம் முழுவதும் இந்த நாட்களில் சிலுவை மரணத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலுவையில் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள், அவருடைய சிலுவை பாடு மரணங்களை உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் சிந்தித்து தியானித்து ஜெபித்து நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிற இந்த காலகட்டத்திலே நாமும் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தினால் நமக்கு உண்டான ஆசீர்வாதங்களை இந்த நாட்களில் தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். எத்தனையோ விதமான வருத்தங்கள், கவலைகள், பாரத்தோடு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். ஒரு உடைந்த இருதயத்தோடு கலங்கினவர்களாய் வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனையோட அல்லது ஒரு வியாதி, ஏதோ ஒரு கஷ்டத்தோட நீங்க இருப்பீங்கன்னா நிச்சயமா நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த இயேசுவை நீங்க நம்புங்க. இயேசுவையே நோக்கி பாருங்க. இயேசப்பான்னு கூப்பிடுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம், எபிரேயர் 2வது அதிகாரத்தில் இருந்து
இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் அது எப்படிப்பட்டது? இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை மரணத்தின் மூலமா நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட நன்மைகள் வருகிறது என்று ஒரு சில காரியங்களை நான் வேகமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். எபிரேயர் 2வது அதிகாரத்தின் 9வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவர் ஆக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூடப்பட்டதை காண்கிறோம். இந்த வார்த்தை சொல்லுகிறத பாருங்க, தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு மரணத்தை ருசி பார்த்தார். இயேசு கிறிஸ்து ஏதோ கிறிஸ்தவர்களுக்காக மரிக்கவில்லை. சில நினைக்கிறாங்க இயேசுன்னா அது கிறிஸ்தவங்க கடவுள், நமக்கு இயேசுவுக்கு சம்பந்தம் இல்லை அப்படி. நிச்சயமா அப்படி கிடையாது. வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். எல்லாருக்காகவும். இந்த உலகத்துல இதுவரை பிறந்து வாழ்ந்து மரித்த, இனி பிறந்து வாழ்ந்து மரிக்க போகிற, இனி வரப்போகிற, இதுவரைக்கும் வாழ்ந்த அத்தனை பேருக்காகவும் இயேசு ஒரே தரம் சிலுவையிலே மரித்தார். எல்லாருக்காகவும். எந்த ஜாதி, மதம், மொழி, இனம், நாடு, எந்த வித்தியாசம் இல்லை. உலகத்தில் உள்ள எல்லாருக்காகவும், அவரை நம்புகிற எல்லாருக்காகவும், இந்த வசனத்தை நம்புகிற எல்லாருக்காகவும் இயேசு மரித்தார். அவ இயேசு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக அல்ல, யூதர்களுக்காகவோ இல்ல ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவர்களுக்காகவோ அல்ல. இயேசு கிறிஸ்து உலகத்திற்காக, ஒரு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்ப எல்லாருக்காக இயேசு மரித்தார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை கிறிஸ்தவங்க அல்லாதவர்களா இருக்கலாம், அல்லது கிறிஸ்தவர்களா இருக்கலாம், கடவுள் நம்பிக்கை அற்றவர்களா இருக்கலாம், ஏதோ ஒரு துயரத்தோடு இருக்கலாம், ஏதோ ஒரு கலங்கின இருதயத்தோடு, கண்ணீரோடு, என் வாழ்க்கை முடிந்து போகுமோ என்கிற ஒரு பயத்தோடு, ஐயோ என் எதிர்காலம் என்ன ஆகுமோ என்கிற ஒரு பெரிய ஒரு அங்கலாய்ப்போடு இந்த நிகழ்ச்சியை நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், உங்களுக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார். உங்களுக்காக இயேசு மரித்தார். அந்த வசனம் சொல்லுது, அவர் மரணத்தை ருசி பார்த்தார். மரணத்தை ருசி பார்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்து வேண்டா வெறுப்பாய் சிலுவையிலே மரிக்கவில்லை. இன்னைக்கு சிலர் சொல்றாங்க இயேசு அவர் வேண்டா வெறுப்பா ஒரு வேதனையோட, ஒரு முழு இருதயத்தோட அல்ல, பிதாவுடைய அந்த ஒரு நெருக்கத்தினால அவர் சிலுவையிலே மரித்தார் அப்படின்னு சொல்றாங்க, நினைக்கிறாங்க. இல்லவே இல்லை. வேத வசனம் சொல்லுது, இயேசு தாமே ஒப்பு கொடுத்து அவர் மகிழ்ச்சியோடு, உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு சிலுவையிலே மரித்ததை மகிழ்ச்சியோடு மரித்தார். வேண்டா வெறுப்பாய் அல்ல, ஒரு பயத்தோடு அல்ல, ஒரு கவலையோடு அல்ல, இதோ அனுப்பிவிட்டாரே என்பதற்காக அல்ல. வசனத்துல இருக்கு பாருங்க, தெளிவா இருக்கு. அவர் மரணத்தை ருசி பார்த்தாருங்க. ருசி பார்த்தார் அப்படின்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? மகிழ்ச்சியா மரணத்தை ஏற்றுக்கொள்ள. பாயசத்தை நம்ம ருசி பார்ப்போம், மகிழ்ச்சியா தானே ருசி பார்ப்போம். பாயசனை யாராவது ருசி பார்ப்போமா? பார்க்க மாட்டோம். அப்ப மரணத்தை ருசி பார்த்தார்னா அது அர்த்தம் என்னன்னா சந்தோஷமா மகிழ்ச்சியாக அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார். என் அன்பு சகோதரா, உனக்காக இயேசு மிகுந்த சந்தோஷமாய் மரித்தார். உனக்காக இயேசு தன் மரணத்தை மிகுந்த சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார். ஏன் தெரியுமா? அவருடைய மரணம் உன்னுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. அவருடைய மரணத்தினால் உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது. அவருடைய மரணத்தினால் மனிதர்களுக்கு மிகப்பெரிய நன்மை வரப்போகிறது. அதை அறிந்தார். இயேசு அதை அறிந்தார்.
என்னுடைய மரணத்தின் மூலமாய் என் மகன், என் மரணத்தின் மூலமாய் என் மகள் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற போறாங்க, மிகப்பெரிய விடுதலையை பெற போறாங்க, மிகப்பெரிய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள போறாங்க, மிகப்பெரிய பரலோக மகிமையை பெற்றுக்கொள்ள போறாங்க. அதனால சந்தோஷமாய் அந்த மரணத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார். மிகுந்த சந்தோஷமாய் இயேசு நமக்காக மரித்தாருங்க. அதுதான் தேவ அன்பு, அதுதான் தேவ அன்பு. நமக்காக இந்த உலகத்துல யாரு மரிப்பான்? யார் மரிப்பான்? எதுவும் சொல்லுகிறது? நல்லவனுக்காக ஒருவேளை யாராவது மரிக்க துணியலாம். ஆனா நீங்களும் நானும் பாவிகளாக இருக்கையில், நீங்களும் நானும் துரோகிகளாக இருக்கையில் நமக்காக இயேசு மரித்தார்ல, அதுதான் தேவ அன்பு, தேவ அன்பு, தேவ அன்பு. நீங்க இந்த உலகத்துல ரொம்ப நேசிக்கிற யாரா இருக்கட்டும், ஒருவேளை கணவனா இருக்கட்டும் அல்லது மனைவியா இருக்கட்டும், இவங்கள நான் ரொம்ப நேசிக்கிறேன், இல்லைன்னா அவங்க என்ன ரொம்ப நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் உங்களுக்காக மரிப்பாரா? சிந்தித்து பாருங்க. உங்களுக்காக சந்தோஷமாய் மரிப்பாரா? நிச்சயமா இல்லைங்க. உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒருவர் மரித்தார் என்றால் அவர் இயேசு. இயேசு மரித்தார், அவர் மரணத்தை ருசி பார்த்தார். அடுத்தது அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் மரித்து அப்படியே மண்ணா போகல, மரித்து அடக்கம் பண்ணினாங்க, அப்படியே சமாதியாகவில்லை இயேசு. வேத வசனம் சொல்லுகிறது அவர் மரணத்தை உத்தரித்தான். அவனுடைய அர்த்தம் என்ன? மரணத்தை ஜெயித்தான். மரித்த இயேசு, அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினார். கல்லறை திறக்கப்பட்டது, இயேசு உயிரோடு எழும்பினாருங்க. இயேசு உயிரோடு எழும்பினார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இயேசு இன்றைக்கும் உயிரோடு அவர் ஜீவிக்கிறார். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இயேசு கிறிஸ்து என்பவர் சிலுவையிலே பாடுபட்டு மரித்து அப்படியே மறைந்து போன ஒரு தெய்வம் அல்ல. அவர் மரித்து உயிரோடு எழும்பி இன்றைக்கும் 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 உனக்காக எனக்காக ஜீவிக்கிறார். இயேசு மரித்தது உனக்காக, இயேசு மரித்தது உங்களுக்காக, அதே இயேசு உயிரோடு எழும்பினதும் உங்களுக்காக, உங்களுக்காகவே, நமக்காக. இப்போ இந்த இயேசு சந்தோஷமா எனக்காக மரித்தார்னு சொல்றீங்களே, ரொம்ப ஹாப்பியா இயேசு சிலுவையில எனக்காக மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு ரொம்ப சந்தோஷமாய் அவர் தன் மரிக்க ஒப்பு கொடுத்தார்னு சொல்றீங்களே, ஏன்? எதற்காக இயேசு இவ்வளவு சந்தோஷப்பட்டார்? அவருடைய மரணத்தினால் ஏன் எனக்கு என்ன வந்தது? இந்த எபிரேயர் 2வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சில காரியத்தை மாத்திரம் நான் வேகமாய் சொல்லுகிறேன். இயேசுவின் மரணம் என்ன நன்மை ஏற்படுத்துகிறது? முதலாவது 10வது வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 2:10, ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலவற்றையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களால் பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது என எழுதப்பட்டிருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்க. அநேக பிள்ளைகளை மகிமையில், மகிமையில் அல்லது நித்திய ஜீவனில், தேவனுடைய ராஜ்யத்தில் அநேக பிள்ளைகளை தேவ ராஜ்யத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக இயேசு மரித்தார். வேதத்தில் பாருங்க, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் பாவத்தோடு மரிப்பான் என்றால் அவனுக்கு என்ன என்ன தண்டனைங்க? என்ன வேதம் சொல்லுகிறது? நரக தண்டனை. என்ன பாவமோ, என்ன பாவமோ, பாவத்துல சின்னது பெருசு அப்படிலாம் வித்தியாசம் கிடையாது. சில சொல்லுவானோ, சின்ன பாவம் பண்ணிட்டு, சின்ன பாவமோ பெரிய பாவமோ பாவம் பாவம்தான். பாவத்தின் விளைவு என்ன? பாவம் என்ன செய்யும்? பாவம் ஒரு மனுஷனை நரகம், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தோடு ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகும் பொழுது அல்லது மரிக்கும் பொழுது அவனுடைய ஆத்துமா வேதனை உள்ள இடத்துல கொண்டு போகப்படும். வேதனை உள்ள இடம். நம்ம பார்க்கிறோம், ஒரு பெரிய செல்வந்தர் அவர் மரிக்கிறார்,
அவனுடைய மரணம் அது அடுத்த வினாடி, அவன் மரித்த அடுத்த வினாடி பாருங்க, வேதனை உள்ள ஒரு இடத்திற்கு, மிக கொடிய வேதனை. அங்க தண்ணீர் இல்லைங்க, கொடிய வெப்பம், சூடு, கதறுகிறான், ஐயா ஐயா என்று கதறுகிறான். ஒரு சொட்டு தண்ணீருக்காக, ஒரு சொட்டு தண்ணீருக்காக அந்த மனுஷன் கதறுகிறான். எதனையான உலகத்துல வாழும் பொழுது சம்பூர்ணமா அவனுடைய வஸ்திரத்தின் விலை பல லட்சம், அவனுடைய வீடு பல கோடி, வேலைக்காரங்க இருக்கிறாங்க, எல்லா ஆஸ்தி ஐஸ்வர்யம் இருக்கு, சாப்பாட்டு குறைவே இல்லை. ஆனா மரித்து அடுத்த வினாடி எங்க போறான் தெரியுமா? வேதனை, வேதனை, கொடிய வேதனை. ஒரு சொட்டு தண்ணீர் இல்ல, அங்க ஒரு நிமிஷம் இளைப்பாறுதல் இல்ல, நிம்மதி இல்ல, ஒரு நிமிடம் சமாதானம் இல்ல. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இன்னைக்கு பாவம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது மாதிரி இருக்கு, பாவம் ரொம்ப இன்பத்தை கொடுப்பது போல உனக்கு இருக்கும், பாவம் உன்னை ரொம்ப பரவசப்படுத்தும். ஆனா பாவத்தோடு மரிப்பா என்றாலும் நிலைமை என்ன தெரியுமா? வேதனை உள்ள இடம். இங்க உனக்கு பெரிய மாடி வீடு இருக்கு, அநியாயமா நீ லஞ்சம் வாங்கி சம்பாதிச்ச பெரிய பெரிய கார் இருக்கு, வேலைக்காரங்க இருப்பாங்க, வேலைக்காரி உண்டு, நல்ல சாப்பாடு, சாப்பாட்டு உனக்கு குறைவில்லை, நல்ல வசதி, நல்ல வசதி. ஆனா மரித்த அடுத்த வினாடி உன்னுடைய வாழ்க்கை எப்படி மாறும் தெரியுமா? கொடிய வேதனை, கொடிய வேதனை. ஒரு சொட்டு தண்ணீர் இருக்காதுங்க, ஒரு நிமிஷம் இளைப்பாறுதல் இருக்காது. இன்னைக்கு நல்ல சுகபோகமாய் வாழலாம், ஏசி காரு, ஏசி வீடு, நல்ல சுகம், சுக வாழ்க்கை, சுக வாழ்க்கை. ஆனா ஆபத்தின் விளைவு கொடூரம், கொடூரம். அந்த மனுஷன் அங்க கிடந்து அதர்றான், யா ஒரு நிமிஷம் விடுங்க ஐயா. அவனுக்கு என்ன சொல்லப்பட்டு தெரியுமா? உனக்கு இனி வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை, நோ சான்ஸ். இங்க வந்துட்டியா, அவன் கதை முடிஞ்சது, அது முடிஞ்சது. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இருதயத்துல கை வைத்து சொல்லு, இன்றைக்கு நீ மரிப்பா என்றால் இந்த வேதனை உள்ள இடத்துக்கு தானா நீ போக வேண்டியிருக்கும். இன்றைக்கு நீ மரிப்பா என்றால் இந்த கொடிய வேதனை உள்ள இடத்துக்கு தான் நீ போக வேண்டியிருக்கும். இடத்தில் பாவம் இல்லை என்று சொல்ல முடியுமா? நீ பாவமே செய்யவில்லை என்று சொல்ல முடியுமா? பிறந்ததுல இருந்தே ஒரு பாவமே செய்யல அப்படி சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது, உலகத்தில் ஒருவனும் சொல்ல முடியாது. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் ஒருவனை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தார்கள், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்தார்கள். உங்களுக்காக எனக்காக தெய்வம் வானத்தையும் பூமியை உண்டாக்குன சர்வ வல்லமை உள்ள தெய்வம், அவர் இந்த உலகத்தில் மனுஷனாய் வந்தார். வேத வசனம் சொல்லுது, தேவதூதரிலும் அவர் சற்று சிறியவரானார். அர்த்தம் என்ன? மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறார்? மனிதன் தேவதூதரிலும் சற்று சிறியவனாய் படைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய அர்த்தம் என்ன? அவர் மனிதனாய் மாறி, மனிதனாய் மாறி. 14ஆம் வசனம் சொல்லுது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சமும் இரத்தமும் உடையவராய் மாறினார். இயேசு சாதாரண மனிதனாய் மாறினார், தெய்வம் சாதாரண மனிதராய் மாறினார். சில நினைக்கிறாங்க இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல பிறந்த குழந்தை என்று. கிடையாது, அன்னை மரியாவினுடைய வயிற்றிலே பிறந்த குழந்தை தான் இயேசு. அதுக்கு முன்னாடி இயேசு எங்க இருந்தார்? மரியாவின் மூலமா தான் இயேசு உலகத்துல வந்தார். சிலர் நினைக்கிறாங்க, அது அவர்களுடைய அறியாமை. இயேசு வேதம் சொல்லுகிறது, அவர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே இருக்கிறார், உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே இருக்கிறார். அந்த 10ஆம் வசனம் எபிரேயர் 2:10 உங்க பைபிள்ல இருக்கும்னா தெளிவா நீங்க படிச்சு பாருங்க. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தை உண்டாக்கினவர். இயேசு எப்படிப்பட்டவர்? வேதம் சொல்லுது, சகலவற்றை உண்டாக்கினவர். தம்மாலே தமக்காக சகலவற்றை உண்டாக்கினார். உலகத்தை உண்டாக்கினதே அவர் தாங்க, சர்வ சிருஷ்டிய. சாதாரண மனுஷர் இல்ல அவர், தேவதூதன் அல்ல இயேசு, தேவதூதனுக்கு மேலே தெய்வம். சிலர் இயேசுவ தூதன் நினைக்கிறாங்க, நிச்சயமா கிடையாது. வேத வசனம் சொல்லுது, இயேசு தூதன் அல்ல, இயேசு சாதாரண மனிதன் அல்ல, ஒரு தெய்வங்க, தெய்வம். சகலவற்றையும் தமக்காகவும்
தம்மாலையும் சகலவற்றையும் உண்டாக்குனவர். அந்த தெய்வம் தேவதூதரிலும் சற்று சிறியவனார். பிள்ளைகளை போல, அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இந்த உலகத்துல வந்தார். வந்துதான் அந்த கோர குருசில் அடிபட்டார், கோர சிலுவையிலே அடிபட்டார். 33.5 ஆண்டு காலம் இயேசு வாழ்ந்தார் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. அழிவ வயது, இளம் வயது, சிலுவை மரத்தில் அகோரமாய் அடிபட்டார். இன்னும் சில வேத வல்லுநர்கள் இயேசுவை பார்த்த யூதர்கள், இன்னும் உனக்கு 50 வயதாகவில்லையே என்று கேட்டதுனால அவருக்கு நிச்சயமா 40 வயதுக்கு அதிகமா இருந்திருக்கும் என்றும் கணிக்கிறார்கள். இத்தனை ஆண்டு காலம் இந்த உலகத்தில் இயேசு வந்து நம்மை போல சாதாரண மனிதனாகவே ஜீவித்து சிலுவையிலே அவர் மரித்ததினாலே, சிலுவையிலே அவர் தன்னை மரிக்க ஒப்பு கொடுத்ததினாலே, அவருடைய மரணத்தினாலே அநேகம் பிள்ளைகளை மகிமையின் ராஜ்யத்திற்கு கொண்டு போகிறார். பாவிகளாகிய துரோகிகளாகிய நாம போக வேண்டிய நரகத்திற்கு போகாமல், பாவத்தின் சம்பளமாகிய மரண தண்டனை எனக்கு கிடைக்காமல், எனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு, நான் செய்து கொண்டிருக்கிற என்னுடைய பாவத்திற்கான தண்டனையை அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு எனக்காக மரித்ததுனால, அவர் எனக்காக மரித்ததுனால அந்த பெரிய செல்வந்தன் போன அந்த பாதாள வேதனைக்கு போகாமல், அந்த நித்திய மகிமை, அந்த பரலோக மகிமை, அந்த ராஜா என் இயேசு ராஜா வீற்றிருக்கிற அந்த மகிமையில் போகும்படி, அந்த மகிமையில் என்னை கொண்டு சேர்க்கும்படியாகவே இயேசு மரித்தாருங்க. அப்ப இயேசு மரணம் எனக்கு என்னை கொண்டு வருகிறது, நரக தண்டனையிலிருந்து என்னை காப்பாற்றி மகிமையின் ராஜ்யத்திற்கு என்னை கொண்டு போகிறது. ஏசாயா 53:5 இப்படியாய் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53 அதிகாரத்தின் 5 சொல்லுகிறது, நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டாருங்க. நமக்காகத்தான் இயேசு இத்தனை பாடு. அவரிடத்துல எவ்வளவேனும் பாவம் இல்லை. அவர் கேட்டார், உங்களில் யார் என்னிடத்தில் பாவம் இருக்குன்னு நிரூபிக்க முடியும்? அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவமே இல்லாதவரா இருந்தாருங்க. இந்த உலகத்தில் இயேசு மாம்சத்தில் வந்திருந்தார். தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டு பிள்ளைகளாக்கி நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இருந்தாலும் அவரிடத்துல பாவமே இல்லை. நமக்காக இயேசு நம்முடைய பாவங்களை அவர் மேல ஏற்றுக்கொண்டாருங்க. அவர் மேல நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக நொறுக்கப்பட்டார். ஆசனம் சொல்லுது, நொறுக்கப்பட்டார், அடிச்சு நொறுக்கப்பட்டார். தீர்க்கதரிசி அவன் பார்க்கும் பொழுது அவருடைய முதுகு உளப்பட்ட நிலம் போல் இருந்தான். டிராக்டர் வச்சு ஒரு நிலத்தை உழுதா எப்படி இருக்கும், அதே போல அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அவருடைய சரீரம் கிழித்தெடுக்கப்பட்டது. காட்டையினால் 39 முறை மாறினால் அவரை அடித்தார்களாம். மெட்டல் ரிங்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இரும்பு வளையங்களும் எலும்பு துண்டுகளும் பொருத்தப்பட்டிருக்கிற அந்த சாட்டை எடுத்து அடிக்கும்ப அது சரீரத்தின் சதைகளை கிழித்து கொண்டு வருமா, சதைகளை பிச்சு எடுத்துட்டு வருமா. மறுபடியும் அந்த சாட்டையை தண்ணீரிலே சுத்தம் செய்வாங்க. அடுத்து அடிக்கிறது, அதிலே பிஞ்சி தொங்குகிற சதைகளை எல்லாம் எடுத்து அதை தண்ணீரில் சுத்தம் பண்ணி அடுத்த அடிப்பாங்க. அப்படிதான் இயேசு அடிக்கப்பட்டான். ஒவ்வொரு முறை அடிக்கப்பட்ட பொழுது அவருடைய சரீரத்திலிருந்து சதைகள் கிழித்து எடுக்கப்பட்டது. அதை சுத்தம் செய்ய தண்ணீரில் முக்கும் பொழுது அந்த சதைகள் உள்ளே பிடைக்குமா. எவ்வளவு வேதனை, எவ்வளவு பாடுங்க. ஒரு பாவமும் செய்யாதவர்,
மகா பரிசுத்த, ஒருவரும் சேரக்கூடாத ஒளிகளில் வாசம் பண்ணுகிறவர், கோடிக்கணக்கான தூதர்கள் இடைவிடாமல் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றி புகழுகிற அந்த உன்னதமான தெய்வம் சாதாரண மனிதனாக இந்த உலகத்துல வந்து இத்தனை பாடுபட்டு மரித்தாரே. அவருடைய மரணம் எனக்கு என்ன கொண்டு வருகிறது? நான் போக வேண்டிய நரகம், நான் அனுபவிக்க வேண்டிய கொடிய வேதனைக்கு என்னை போகாமல் என்னை காப்பாற்ற, செய்த பாவத்திற்கு தண்டனை என்ன? வேதனை உள்ள நரகம், பாதாளம், கொடிய வேதனை. அங்க நான் போகாம என்னை காப்பாற்றுகிறார். எனக்காக அவர் சிலுவையில் இந்த வேதனையெல்லாம் அனுபவித்து என்னை காப்பாற்று. இயேசு உனக்காக மரித்தார். என் அன்பு சகோதரா, இன்றைக்கு நீ இதை நம்புவாய் என்றார். இயேசுவே, நீர் எனக்காக மரித்தீர் என்று நம்புவாய் என்றார். அதை உன் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணுவாய் என்றார். இயேசுவே, நீர் எனக்காக மரித்தீரப்பா, எனக்காக ரத்தம் சிந்தினீர் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை செய்வாய் என்றார். உன் பாவம் அத்தனையும் போக்குவாய். நீ போக வேண்டிய உன் பாவத்துக்கு தண்டனையாகிய அந்த கொடிய வேதனை உள்ள இடத்திற்கு உன்னை விடாமல் உன்னை காப்பாற்று. இந்த இயேசுவை தன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை மனுஷனுடைய பாவமும் போக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றின விசுவாசத்தினால் உன் பாவம் அத்தனையும் மாற்றப்படும். இந்த இயேசுவை நம்புகிறவர்கள் யாரா இருந்தாலும், எத்தனை பேரா இருந்தாலும், அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுக்கிறார். ஜெபிப்போமா? எங்க நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தும். கல்வாரி மாமலை என் ஆண்டவர் இயேசு பட்ட பாடுகள் எனக்காக எனக்காக எனக்காகத்தான் இயேசு மரித்தார். எனக்காகத்தான் அவர் மரித்தார். அவருடைய மரணம் எனக்கு எதை கொடுக்கிறது? என் பாவத்தை போக்குகிறது. என் பாவத்துக்கு வரவேண்டிய தண்டனை வரவிடாமல் தடுக்கிறது. நான் செய்த பாவத்திற்கான தண்டனை நரகம், நித்திய ஆக்கினை. அதிலிருந்து என்னை காப்பாற்றி எனக்கு நித்திய மகிமை, மகிமையின் ராஜ்யத்தில் என்னை கொண்டு போய் சேர்க்கிறது. நான் அனுபவிக்க வேண்டிய வேதனையை, நான் அனுபவிக்க வேண்டிய பாடுகளை என் இயேசு சிலுவையிலே அனுபவித்தான். மரிக்க வேண்டியது நான். பாவத்தின் சம்பள மரணம், பாவியாகி எனக்கு வர வேண்டிய மரணத்தை பரிசுத்தம் உள்ள தெய்வம் ஏற்றுக்கொண்டார். அவர் எனக்காக மரித்ததினால் நான் மரண தண்டனையிலிருந்து தப்பிக்கப்படுகிறேன். நல்ல ஆண்டவரே, எனக்காக நீர் பட்ட பாடுகளை நினைக்கிறேன். நன்றி 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 செலுத்துகிறேன் அப்பா. எனக்காக மரித்தீரே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் நம்புறேன், என் அப்பா நீர் எனக்காக மரித்ததினால் நிச்சயமாய் நிச்சயமாய் எனக்கு மரண தண்டனை இல்லை, நிச்சய ஆக்கனை இல்லை, பாதாள வேதனை இல்லை, நான் நரகத்தில் தள்ளப்படுவதில்லை. என் பாவம் அத்தனையும் இயேசு நீக்கினேன். அதற்காக நன்றி அப்பா. இனி இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் அல்ல, இந்த உணர்வோடு, இந்த நன்றி உணர்வோடு பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய், பாவத்துக்கு விலகி பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்கு எனக்கு கிருபை தார். நான் செய்த பாவம் எவ்வளவு பெரிய வேதனை உமக்கு உண்டாக்கினது என்பதை பார்க்கிறேன். என் பாவத்துக்காகத்தான் உம்முடைய கைகளில் ஆணி அறையப்பட்டது. என் பாவத்துக்காகத்தான் உம்முடைய கால்களில் ஆணி அறையப்பட்டது. என் பாவத்திற்காகத்தான் உம்முடைய சரீரம் முழுவதும் அடித்து கிழிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டது. என் மீறுதல்கள் நிமித்தம் நீர் அடிக்கப்பட்டீரப்பா. என் அக்கிரமங்களுக்காக நீர் நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே. நான் இதை அறிந்து கொள்கிறேன். இனி பாவம் செய்யாமல் வாழ, பரிசுத்தமாய் வாழ தீர்மானிக்கிறேன். என் இயேசு எனக்காக இவ்வளவு பாடுபட்ட பிறகும் இனியும் நான் துணிகரமாய் பாவம் செய்ய மாட்டேன் என்று தீர்மானிக்கிறேன். பரிசுத்தமாய் வாழ எனக்கு கிருபை தாரும். ஒவ்வொரு பிள்ளைகளும் செவி, ஒவ்வொரு பிள்ளைகளும் செவி, பரிசுத்தமாய் வாழ கிருபை தார். நித்திய ராஜ்யத்தின் அவகாசிகளாய் எங்களை மாறி எங்களுக்காக மரித்து எங்களுக்காய் சுதந்திரித்த அந்த மகிமைக்கு, அந்த மகிமையின் ராஜ்யத்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறார். கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர், உங்களுக்காக இயேசுப்பட்ட பாடுகள் இந்த நாட்கள்ல கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, நினைத்து பாருங்க. இந்த இயேசுவை போல யார் நமக்காக பாடுபட முடியும்?
நமக்காக இரத்தம் சிந்த முடியும். நமக்காக மரித்தது அவர்தாங்க. நீங்க உங்க வாழ்க்கையின் விடுதலைக்காக எங்கெங்கேயோ அலைஞ்சிருப்பீங்க. உங்கள்ட்ட ரொம்ப தாழ்மையா அன்பா கேட்கிறேன், ஒரு முறை உங்க வாழ்க்கையில இருந்து இயேசுக்கு இடம் கொடுங்க. இடம் கொடுங்க. என் அன்பு சகோதரா, நீ கிறிஸ்தவன், ஆண்டவரை அறிந்தவர். அவனுடைய வாழ்க்கையில இன்னும் துணிகரமா பாவம் ரகசியமாய் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? உனக்காக, உன் பாவத்துக்காக அவர் பட்ட பாடுகளை நினைத்துப்பார். பாவத்தை விட்டு விலை பரிசுத்தமாய் வாழ்வு வாழ தீர்மானித்து அவரோடு அவருடைய பிள்ளையாய் வாழ ஒப்பு கொடுத்துப்பார். வாழ்க்கையை மாறும். உன் துக்கம் சந்தோஷமாய், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா.